இங்கு திரளாக அமைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழே திருநாள் என்கிற தலைப்பிலே பேச விளைகின்றேன். திருநாள் என்பது ஆங்கிலத்தில் ஃபெஸ்டிவல் என்பார்கள். திருநாள் என்பது ஒரு நல்ல காரியத்தை சிறப்பாக எல்லோரும் கொண்டாடும் நாள். இன்று பொங்கல் நாள் நாம் கொண்டாடுகின்றோம். சமயமாக சொல்ல வேண்டும் என்றால் இது சமயத்திற்கு அப்பாற்பட்டது. இது ஒரு தமிழனுக்காக உள்ள திருநாள். ஆகையால் நான் தமிழை பற்றி பேச விளைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழ் மொழியானது உலகத்தில் 6 மொழிகளில் ஒன்றாக கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்ட் என யுனைடெட் நேஷன்ஸ் எல்லோருக்கும் அறிவித்த ஒரு மொழியாகும். கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்கிற வழியிலே ஒரு மொழி 5000 வருடத்திற்கு மேலாக பிற மொழி தாக்கல் இல்லாது இவ்வளவு காலம் இருந்தும் இன்னும் இருக்க போகின்ற மொழி என்கின்ற வழியிலே தமிழை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் திரும்ப சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்காக தொல்காப்பியம் என்பதுதான் நம்முடைய நூல். அதன் வழியாக சில கருத்துக்களை சொல்லுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உயிரெழுத்து மெய்யெழுத்து என நாம் கேட்டிருப்போம். மாத்திரை என சில எண்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கு சொல்லும் போது செய்யுள் எழுத்தும் பொழுது தேமா பிரிமா என சிலர் படித்திருப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு எண்ணிக்கை இருக்குது. நம்ம இன்றைக்கு யூரோப்பியன் மெஷர்மெண்ட்ல செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வினாடிக்கு எப்படி தமிழிலே இருந்திருக்கும் என்பதற்கும் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். அதுபோல் எண்களிலே ஒரு சின்னதாக சொல்லும்போது ஒரு இம்மி அளவு கூட தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மிங்கிறது ஒரு அளவை, இது யூனிட். லைக் when you say ஒரு half அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 1/2 அதனால 0.5 உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி இம்மின்னு ஒருத்தர் சொல்லப்படுது 1/1,15,000 அப்படிங்கிற ஒரு அளவை. இது நுணுக்கமான அளவைங்கிறது உங்களுக்கு சொல்றதுக்கு நான் விருப்பப்படுறேன். ஒரு முதல்ல இருந்து எடுத்துப்போம். தமிழ் சொல்லப்படுது இதை உருவாக்கியது யார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். புராணங்களில் என்ன சொல்றாங்க, புராணங்களுக்கு உண்மையா இல்லைங்கிறது வேற விஷயம். தமிழ் மூலமாக சொல்லப்படால் தமிழ் கடவுள் முருகன் என்பார்கள். இது நிலத்தை 5 வகையாக பிரிப்பார்கள். நம்முடைய உயிரினத்தை 2 வகையாகவும், அதாவது உயர்தனை அக்கறை 2 தான் பிரிச்சிருவாங்க. அப்புறம் ஆண் பெண்ணு பிரிப்பாங்க. வரிசையாக ஒரு மேப்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அளவிட்டு இது இப்படித்தான் என எழுதப்பட்ட மொழி. ஒரு வரையறைக்கு உட்பட்ட ஆனாலும் விரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழியாகும். இது மாதிரி கிரேக்கத்துக்கும் இருக்கு, சமஸ்கிருதத்துக்கும் இருக்கு. ஆனால் சான்ஸ்கிரிட் என்கிற சமஸ்கிருதம் வாய்மொழியாக இல்லாது ஒரு எழுத்து மொழியாகவோ சிலர் மனப்பாடம் சொல்லி சொல்லக்கூடிய மொழியாகத்தான் இருக்கிறது அடைய பேசும் மொழியாக இல்லை. இப்படிப்பட்ட அருமையான மொழியை நாம் கொண்டாட வேண்டும். நிலத்தை குறிக்கும் பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பார்கள். குறிஞ்சியின் கடவுள் சேயோன் அல்லது முருகன், முல்லைக்கு மாயோன் என்பார்கள், மருதத்திற்கு வேந்தன் அல்லது ருத்ரன், நெய்யலுக்கு காந்தன், பாலைக்கு கொற்றவை. அந்த காலத்திலேயே நம்மளை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு அதுதான் இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரையறை செய்த ஒரு மொழி தமிழ் மொழி. அது இல்லாத சங்க இலக்கியத்தை பற்றி பேசும் பொழுது நமக்கு இப்போதைக்கு உள்ள லிட்ரேச்சர் நம்ம கையில என்ன இருக்குதோ அதை பற்றி பேசணும்னு சொன்னாக்கும் கிறிஸ்தவருக்கு முன்னால் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட நூல்களுக்கு சங்க இலக்கியம் என்றும், அப்புறம் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்றும், அதற்கு பின்னால் பக்தி இலக்கியம் என்றும் வெவ்வேறாக பிரித்து சொன்னார்கள். இது நம்ம ரொம்ப அதிகமாக நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம ஆங்கிலம் மிக அருமையாக இருக்கிறது, நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழில் அதை விட மிக நுணுக்கமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை சொல்வதற்காக தான் நான் சொல்கின்றேன். அதே போல் எழுத்துல தொல்காப்பியம் சொல்லப்படும்போது எழுத்து சொல் பொருள் என சொல்வார்கள். அதில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. எழுத்துங்கிறது நம்ம அந்த வரி வடிவத்தில் சொல்லக்கூடியது, சின்ன வயதிலிருந்து நம்ம சொல்லப்படுகிறது. சொல்லுங்கிறது அந்த எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து வார்த்தையாக வரக்கூடிய சொல்.
ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்க வேண்டும். தமிழ்ல வந்து அது ரொம்ப மிக முக்கியமானது. பொருள் இல்லாத சொல்லுக்கு வந்து கிளவின்னு சொல்லிக்கலாம். அது வந்து எந்த அசை அப்படிம்பாங்க, அதுக்கு எந்த விதமான சொல்லுவாங்க, சில 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 அப்படிம்பாங்க, இல்லைனாக்கும் பற்பல அப்படிம்பாங்க, இல்லைனாக்கும் ஒவ்வாது து அப்படி திரும்ப சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தமே இருக்காது. ஆனா அது வந்து அணி, அதாவது அழகு சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன பாக்கியமாக வரக்கூடியது. இதுக்கு அடுத்த போல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இசை. இது தெரிஞ்ச விஷயமா தெரியாத நான் சொல்ல விரும்புகிறேன். இசையில வந்து சாரி கம பாதாரி சா இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். இது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏன் அப்படி இந்த சாரி காமா அப்படின்னு அந்த டோன் எடுத்தாங்க, G7 அப்படிம்பாங்க, இல்லைனாக்கும் நம்ம பேஸ் எப்படி பண்றாங்கன்னு சொல்லுது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தமிழ் வழியாக சொல்ல போனால் சா என்பது ஒரு வண்டின் ரீங்காரத்தை, அந்த என்ன டோன் வருதோ அந்த ஃப்ரீக்வன்சி சொல்றீங்க இல்லையா, அதுதான் அந்த சா. ரீங்கிறது வந்து கிளி கத்தும் பொழுது என்ன சத்தம் வருதோ அது. கா வந்து குதிரை, மா யானை குளிரும், தா குயில் பாடல், த பசு, நீ வந்து ஆடு. இதே வந்து வடமொழியில் உள்ள சமஸ்கிருதத்துக்கு பிரகாரம் பார்த்தாக்கும் சாங்கிறது வந்து மயில் அகவல், ரீ வந்து பசு, கா ஆடு, மா வந்து கொக்கு, த நைட்டிங்கேல் இருக்கக்கூடிய ஒரு பறவை, த வந்து குதிரை, நீ வந்து யானை. அதாவது ரெண்டுக்கும் சொல்லலாம் ஒரே மாதிரியா இருக்கும், ஆனா சொல்லும் விதம் வித்தியாசம் போடுறதுக்கு காரணம் இதுதான். ஒரே வார்த்தையை வந்து கா கா அப்படின்னு சொல்லுவாங்க. சில கோவில்ல சொல்லுவாங்க சமஸ்கிருதம் சொல்லும் பொழுது நமக்கு வந்து அதிர்வுகள் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்முடைய மொழி ஒரு தெய்வ மொழி, அதுக்குள்ள எல்லா தகுதிகளும் நம்முடைய இலக்கணத்தில் இருக்குது. நமக்கு அறியாமல் நமக்கு அது தெரியும். இதுக்கு அடுத்து வந்து இசை சொல்றதுக்கு வந்து யாழ் நிறைய இருக்குது. இன்றைக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வீணை, அதுக்கு முன்னாடி வந்து யாழ்ல வந்து பெரிய யாழ், சிறிய யாழ், மகர யாழ், செங்கோட்டு யாழ், பல வகையான யாழ்கள். அதில் யாழ்ல வந்து 7 தந்தியிலிருந்து 21 தந்தி வரை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது போக மத்தளம் நிறைய இருக்குது. நாடகங்கள்ல வந்து இயல் இசை நாடகத்தை இவை இணைத்தும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வெவ்வேறு காலகட்டத்திற்கு தகுந்தமான நாடகங்கள். அதாவது சிலப்பதிகாரம் வந்து ஒரு பெரிய நாடகம். இது வந்து 3வது செஞ்சுரியில 300 வருஷம் கிறிஸ்துவுக்கு பின்னால் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய காவியம் இன்று நிலைத்துக் கொண்டிருக்கின்றது. இதுக்கு இன்னும் மிக அருமையான அதிசயமான விஷயம் வந்து 11ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டுக்குள்ள நிறைய கோவில்கள் கட்டியிருக்கிறாங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில் ஒரு சின்ன எடுத்துக்காடாக எடுத்துக்கொள்வோம். அதை வந்து இன்றைக்கும் வந்து ஒரு சயின்டிபிக் மாவல் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம வந்து அதை பத்தி ஒன்றும் தெரியல. நீங்க பிரமிட்ஸ் பத்தி நம்ம அதிசயிச்சு கொண்டிருக்கிறோம். அதை பத்தி நிறைய நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஆனா அதாவது வெள்ளைக்காரர்களுக்கு தெரியாத விஷயங்கிறதுனால நம்மளை பத்தி அவங்க சொல்லலை. அது மட்டும் தெரிஞ்சிருந்தனாக்க இன்றைக்கு நீங்களும் வியந்து கொண்டு பார்க்க கொண்டிருக்கிறீர்கள். ஆப்ஷன்ல வந்து எந்த குறையும் இல்லை. ஆனா நம்ம யாரையும் கொண்டு போய் காட்டணும்னாக்க ஒரு ஒரு பெரிய கல்ல காட்டுவோம். ஆனா இங்க வந்து ஒரு மோனமெண்ட் அவங்க பெருசா கட்டி எடுத்துட்டாங்க, எதுவும் சொல்ல முடியாது. மனித விந்தைகளை சின்ன மிக நுணுக்கமான அளவுகளில் கொண்டு செல்லவர்கள் தமிழர்கள். அந்த தமிழ் என்கின்ற ஒன்றை நாம் கொண்டாடுவோம். இன்னும் 2 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அவங்களுக்கு சொன்ன இந்த அளவை பத்தி சொன்னேன், நம்ம மாத்திரை அப்படிங்கிறத பத்தி சொன்னேன். அதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னாக்கும் அருணின் விண்மீன், அதாவது ஸ்டார் வந்து லிங்க் பண்ணது இல்லையா, அதனுடைய அளவை அவங்க சொன்னாங்க 6.66 மில்லி செகண்ட்ஸ். அந்த அளவுக்கு தான். இது வந்து நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அதே பகுதியில் இருக்காங்க. If you are regular to that particular unit, if I say kubi, then you will know what it is. அதே மாதிரி ரெகுலர் அதை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நொடி என்று சொன்னால் நீங்க நினைக்கிற நொடி வந்து செகண்ட். தமிழ்ல சொல்லக்கூடிய நொடி வந்து அதிலும் சிறியது. கண் நொடிங்கிறது வந்து 0.125 of a European unit second. நம்ம சொல்ற கண்ணொடி தான் அப்படின்னு சொன்னாக்கோ அது வினாடிங்கிறது வந்து 0.82 of a second. அதே மாதிரி நாழிகைன்னு சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம். அதுவே ஒவ்வொரு குறிச்சு பண்ணதுக்காக சின்னமான ஒரு மிக நுணுக்கமான சொல்றது வந்து குழி, மிக அதிகமான மிகப்பெரிய யூனிட்ங்கிறது வந்து மொழி, பெரியழி மொழி. மொழி என்பது 3600 ஆண்டுகள். இந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரியலங்கிறதுனால நம்ம தமிழை வந்து அவ்வளவு பயன்படுத்துறது இல்லை. நிறைய விஷயம் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்க. தமிழர்கள் நாம் இன்று
தமிழையும் கொண்டாடுவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பளித்த முத்தமிழ் சங்கத்திற்கும் நன்றி